தமிழ் திரை உலகம் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் நடிகர் திலகம்தான். இவரது படங்களில் இவர் சின்ன சின்ன காட்சி என்றாலும் அற்புதமாக நடித்து அசர வைத்து விடுவார். முக்கியமாக அவர் சாப்பிடும் காட்சி படங்களில் அற்புதமாக வந்திருக்கும். அது என்ன படங்கள்னு பார்ப்போமா? முதல் மரியாதை படத்தில் ராதா மீன் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த காட்சியில் ராதா மீனை வாயுக்குள் போட்டு உருவினதும் சிவாஜி ஒரு ஏக்கமான ஒரு பார்வையை பார்ப்பாரு. அப்பா சான்ஸே இல்லை, அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இவர் நடித்த நடிப்பு இவரது சக நடிகர்களாக பிற மொழிகளில் இருக்கும் NTR ராஜ்குமாருக்கு கூட வராது. அதே போல் இமயம்னு ஒரு படம். நேபாளத்தில் ஒரு இந்து கோவிலில் கதாநாயகி ஸ்ரீவித்யாவும் அவங்க அம்மாவும் வருவாங்க. காதலன் சிவாஜிக்கு ஒரு பாக்ஸை கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு பிடிக்கும்னு மான் கறி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க ஸ்ரீவித்யா. உடனே அதை சாப்பிடுவாரு சிவாஜி. ஆனா படத்துல ஒரு சின்ன லாஜிக் இருக்கும். கோவில்ல போய் ஏன் மான் கறின்னு நேபாளி பூசாரி சிகரெட் பிடிச்சுக்கிட்டே பிரசாதம் கொடுப்பாராம். அப்படி ஒரு நக்கலும் இருக்கும். அதே போல் சந்திப்பு படத்தில் சிவாஜி பாஸ்கர் மனோரமா அவரை விரும்புவார். சிவாஜி பயிற்சியில் இருக்கும் பொழுதே ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை சாப்பிடுற சிவாஜி என்ன கறின்னு கேட்டாரு. பெரியாட்டு கறின்னு மனோரமா சொல்லுவாங்க. என்ன ஆடு ஒரே இழுவையா இருக்குன்னு சொல்ல பெரிய ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னதான் பெரிய ஆடுனாலும் இப்படி இருக்காதுன்னு சிவாஜி சொல்ல ராசா அது மாடுன்னு சொல்லுவாங்க. சீச்சி கருமோ, பழக்கம் இல்லாததை திங்க சொல்றீங்கன்னு சிவாஜி கோவப்படுவாரு. இமைகள் திரைப்படத்தில் சிவாஜி ஒரு இஸ்லாமியர். அவருக்கு சரிதா சாப்பாடு பரிமாறுவார். உங்களுக்கு கருவாடு பிடிக்கும்னு மொச்சக்குட்டை போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், அது கூட 2 வாத்து முட்டையும் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே போல உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜிக்கு சிவகுமார் பரிமாறுவாரு. அதை அவர் சாப்பிடும் அழகு கொள்ளை அழகுனே சொல்லலாம். இப்படியெல்லாம் கூட அழகாக சாப்பிட முடியுமான்னு எண்ணம் தோன்றுகிறதுனே சொல்லலாங்க.